வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன கரண்ட் இல்லை விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுறது மட்டும் இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி வழக்கம் போல் வேற ஒரு ஆளை சண்முகநாதனை வர வச்சுட்டு அங்கேருந்து வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. டக்கு புக்குன்னு சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்தா அந்த இடத்துல வேற ஒருத்தர் தான் இருக்காங்க. நீங்கள் தான் என்னை மீட் எடுத்துகிட்டு வந்ததா? ஆமாம் மேடம், காலையில் கூட நான் உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தீங்க, நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி. அப்படிங்களா? ஆமாம் மேடம், உங்கள் வீட்டுக்கு கூட நான் வந்திருந்தேனே, நீங்கள் தான் வந்து இல்லாமல் போயிட்டீங்க. அப்படிங்களா, சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மாட்டுக்கு வெளில வராங்க. வெளில வந்த உடனே, அம்மா என்னம்மா அவரை பார்த்தியா? இப்போ தான் மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குமான்னு ஈஸ்வரி வந்து யோசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க. கார்த்தி வந்து அவசரப்பட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து போகிறாப்புல. இதை ஈஸ்வரி அம்மா வந்து பார்த்துட்டாங்க. பேரதிர்ச்சியாக ஆயிடுச்சு. அந்த இடத்துல, யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் வேஷம் போட்டு தான் என்ன நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்கியான்னு கார்த்தி என்னமோ ஏமாத்துற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இருடா இரு, நான் உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை வந்து செய்யாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதி கிட்ட வந்து கேட்குறாங்க, பிரியா இது வந்தது உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க என்னவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க மிகப்பெரிய ஆள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இருப்பினும் நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும்ல, அதனால தான் நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து நம்மளால் முடியாத விஷயத்த அவங்கக்கிட்ட கேட்கலான்னு பிரியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இருப்பினும் நம்ம டேரெக்டாக போய் உதவி கேட்டால் அவங்க செய்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும்போது சாமுண்டேஸ்வரிக்கு ஒன்றும் புரியாமல், நான் இந்த பக்கம் ஒரு சுழற்சி ஏற்படுத்தினா சத்தமே இல்லாமல் அவன் அங்கே சூறாவளியாக வந்து இருக்கானே, என்னடா இது, நம்ம இங்கே வீட்டிலேருந்து மாற்றணும்னு நினைக்கிறோம், அவன் வேலை பார்க்குற இடத்துலேருந்து மாற்றணும்னு நினைக்கிறானே, நம்மளை விட எல்லா விதத்துலேயும் புத்திசாலியும் அறிவாளித்தனமாக வந்து நடந்துக்கிறான், அவன்கிட்ட நேரடியாக மோத முடியாதுன்னு தான் நம்ம இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம். போகிற போக பார்த்தா ரேவதி வாயாலேயே எல்லாத்தையும் மாற்றி சொல்ல வச்சுருவான் போல இருக்கே. இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் புரியாமல் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரி அம்மா, என்னமோ ஒரு விஷயம் மட்டும் நடக்குது, அது மட்டும் எனக்கு தெள்ள தெளிவாக புரியுதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், இது இப்படியே போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பிரியான்னு ஒருத்தவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. மேடம், நான் உங்களை சந்தித்து பேசணும். என்ன விஷயம், நீங்கள் முதல்ல யார், என்னதுக்கு சந்திக்கணும்? நான் இது மாதிரி இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன், எங்கள் முதலாளி கம்பெனி அப்படின்னு அந்த இடத்துல கம்பெனி டீட்டெயில் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து சொன்னோன்னே, ஓ இந்த பொண்ணு எதுக்காக பேசுகிறா, சரி அந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். சரிம்மா, நான் வந்து உன்னை சந்திக்க வரேன். எது சம்மந்தமானு தெரிஞ்சுக்கலாமா? மேடம் நேரில் தான் பார்க்கணும், நீங்கள் பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன், எனக்குன்னு ஒரு அன்பு பாசம்லாம் இருக்குது மேடம், அது எல்லாத்தையும் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும். சரிம்மா, இப்போ சொல்கிறத பார்த்தா கார்த்திகாவை தான் நம்மக்கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறா போல இருக்கே. இப்படி ஒரு கதவு திறந்துச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பார்ப்போண்டா இந்த வாட்டி யார் கை ஓங்க போகுதுன்னு ஈஸ்வரி அம்மா வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சூர்யா கிட்ட இப்போதைக்கு பேசுனா சரி வராது. அவளும் பாட்டப்பட்டுட்டு இருக்கிற எல்லாத்தையும் குழம்பு வச்சிருவா. தேவையில்லாமல் நம்மளாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஈஸ்வரி அம்மா. அந்த இடத்துல, என்ன ஆச்சு ஆண்டி, ஏன் இவ்வளோ ஏதோ டீப்பாக வந்து யோசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்னு சொல்லி தப்பு கணக்கு போடக்கூடாது, அதை தான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு பாதை கிடைக்கிற மாதிரி இருக்குது. எங்கே ஆண்டி போகிறீங்க, நானும் வரணுமா? இல்லைம்மா, நான் மட்டும் போயிட்டு வரேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக சொல்கிறேன். பார்க்கலாம் போகிற விஷயம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அம்மா மட்டுக்கும் பிரியாவை சந்திக்கலான்னு ஒரு ஹோட்டலுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிரியா. என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு, மேடம் ஒன்றும் காணுமே, நமக்காக அவங்க துணையாக நிற்பாங்களா, ஒன்றும் புரியலை. பார்க்கலாம். ஏன்னா இது மாதிரி மிகப்பெரிய செல்வந்தர் கார்த்தி, ஒரு வேளை அவங்க பேசி முடிக்கலாம் தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு பிரியா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து உட்காடுறாங்க. சொல்லு பிரியா, உனக்கு என்ன வேணும்? மேடம் நீங்கள் தான் எனக்காக உதவி பண்ணணும். சொல்லுமான்னு சொன்னோன்னே, எனக்கு எம்டி மேலே ஒரு காதல் இருக்குது மேடம், ஆனால் அந்த காதலை என்னால் சரியாக பயன்படுத்திக்க முடியல. சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே, சொல்லு என்ன விஷயம்? உங்கள் பொண்ணு இருக்கால்ல? ஆமாம், அங்கே தான் வேலை பார்க்குறா. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள்
எனக்காக என் காதலை சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி அம்மா ஒரு பக்கம் செமையாக முறைக்கிறாங்க. அச்சச்சோ என்னது முறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஈஸ்வரி. சூப்பர்மா, நல்ல சாய்ஸ், உண்மையிலேயே அவர் உனக்கு பொருத்தமானவர் தானே. இப்படி ஒரு புது ரூட்டு கிடச்சிருக்கு, நான் இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முட்டாளா அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி பீட்டருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எதுக்காக இவ யாருக்கிட்டேயோ வந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து பீட்டரும் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அட பாவிங்களா, இப்படியெல்லாம் வேற சதி திட்டம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? இதை மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லியே ஆகணும். சரி, இவங்க என்னென்ன பேசுகிறாங்கங்கிற விஷயத்தை கேட்டுட்டு நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட வந்து சொல்லிடலான்னு அப்படியே மெனு கார்டை படிக்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம சொல்கிறத விட அவங்களே பேசுனதை கேட்டால் நல்லா இருக்கும்னு பக்கத்து கேபினில் தான் வந்து உட்காந்துருக்காரு. பெஞ்சில் செல்ஃபோனை வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. சார், உங்களுக்கு என்ன வேணும்? அதான் மெனு கார்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, ஏதாவது ஒரு ஜூஸ் கொண்டு வா. என்ன ஜூஸ் சார்? உனக்கு பிடிச்சது ஏதாவது கொண்டு வாயா, போயா முதல்ல இங்கேருந்துன்னு சொன்னோன்னே அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. அப்போன்னு பார்த்து, மேடம் ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்கள் மேடம். ஓ, உடனே வந்து செயலில் இறங்கிட்டாங்களா? எம்டியை நான் மணக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஐடியா வந்து கொடுங்கன்னு சொன்னோன்னே இந்த விஷயம் ரொம்ப வந்து கரெக்டாக செயல்படும், ஆனால் இதில் தப்பு நடக்காத அளவுக்கு நீ தான் பார்த்துக்கணும். வேறு எந்த விதத்துலேயும் நான் உனக்கு ஐடியா தான் கொடுப்பேன் தவிர செயலில் நான் இறங்கி எந்த வேலையும் செய்ய மாட்டேன். மேடம், எனக்கு சொல்கிறதுக்கு தான் மேடம் ஆள் இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். நீங்கள் ரொம்ப தங்கமான வராமே. கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்க ரகசியத்தை வந்து சொல்லி முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பீட்டர் வந்து கேட்டுட்டாப்புல. அட பாவிங்களா, இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பீட்டர் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சரி, மாப்பிள்ளைக்கிட்ட இதை முதல்ல சொல்லுவோன்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்து அங்கேருந்து போகிறாங்க. பில்லெல்லாம் வந்து செட்டில் பண்ணிட்டு பீட்டர் மாட்டுக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப, மேடம் சூப்பர் மேடம், இதேபடியாக நான் நடந்துக்கிட்டா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து கிடச்சிரும். என்னால் இந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சூப்பராக வந்து ஐடியா வந்து கொடுத்துட்டீங்க. இதை கரெக்டாக வந்து செஞ்சு முடிக்கிற வழியை பாரு, அதுக்கப்புறம் சந்தோஷப்படலாம். எடுத்த உடனே சந்தோஷப்பட்டேன்னா வேலைக்கு ஆகாது. சரி மேடம் சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க. பார்க்கலாண்டா இந்த வாட்டி நீயா நானான்னு. நான் தான் உனக்கு எதிராக வந்து மூவ் பண்ணுறேன்னு பார்த்தா நீ என்னை விட ஸ்மார்ட்டாகவே மூவ் பண்ணுறியா? இப்படி ஒரு விஷயம் நானாக வந்து நடத்தி வைக்கலடா, அதுவாக என்னை தேடி வந்து அமைஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என் பொண்ணு மனசை மாற்றுறதுக்கு நீ அங்கே உட்காந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இது எதுவுமே வந்து நடக்காத அளவுக்கு நான் இந்த பிரியாவை வச்சு சூப்பரான யோசனை வந்து கொடுத்து விட்ருக்கேன். நிச்சயம் நீ நினச்சது இந்த வாட்டி நடக்கவே நடக்காது. தெரியாமல் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் இன்னொரு வாட்டியெல்லாம் ஒன்றை நான் வர விட்டுற மாட்டேன். எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போனா வந்தது நேத்தி நீ தான் வந்திருக்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாற்றி மாற்றி வந்து சொல்லியிருக்காங்க. சரி போகட்டும், எல்லாரும் உனக்கு ஆதரவாக இருக்காங்க, உங்கள் 2 பேரையும் தானே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வாட்டி நான் இருக்கேன் இந்த விஷயத்துலன்னு யாருக்குமே தெரியறதுக்கு முன்னாடியே உனக்கு இந்த பொண்ணை வச்சே நான் யோசனை பண்ணது எல்லாம் நடந்துச்சுன்னா நிச்சயம் இதுலேருந்து நீ மீண்டே வர முடியாது. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க. இந்த விஷயத்த வந்து பீட்டர் வந்து சொல்லிடுறாரு அவர் ஓனர்கிட்ட. பார்க்கலாம், வேறு லெவலில் பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்.